சந்தோஷம். ஒரு மூங்கிலை கத்தியால் ஓங்கி வெட்டினார்கள். அந்த மூங்கில் விழுந்தது. இன்னொரு மூங்கில் பார்த்து சிரித்தது. ஆஹா, என்னை வெட்டுகிறார்கள், நான் தப்பித்தேன் என்று சொன்னதாம். சற்று நேரம் கழித்து அந்த மூங்கிலை நெருப்பால் துளையிடுகிறார்கள். அப்பொழுது கூட இன்னொரு மூங்கில் குடித்து, ஆப்பா, நான் தப்பிச்சு விட்டேன் அப்படின்ற அந்த மூங்கில் சொன்னதாம். துளையிட்டு சென்ற பிறகு அந்த மூங்கில் கேட்டது இந்த மூங்கிலிடம், உனக்கு வலி இல்லையா? வெட்டும் போதும் வலிக்கவில்லை, துளையிடும் போதும் வலிக்கவில்லையா என்றதாம். அப்பொழுது சற்று பொறுங்கள் அப்படின்னு சொன்னதாம். ஒருவர் வந்து அந்த மூங்கிலை எடுத்து நன்றாக புல்லாங்குழல் இசைவாற்றி ஒரு பாடலை வாசித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் அருமையாக ரசித்துக் கொண்டே சென்றார்கள். அந்த ரசனையில் அந்த மூங்கில் கூட அசைந்ததாம், காற்றில் அசைந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது இன்னொரு மூங்கில் சொன்னது, அடடா, என்ன அதிசயம் என்று அந்த மூங்கிலை வினாவியது. அப்போ மூங்கில் சொன்னது, சில நேரம் நீங்கள் வலிகளை தாங்கிக் கொள்ளுங்கள், அதனுடைய ரணங்கலங்களை அது கூட வலிக்கக்கூடிய அற்புதமான அந்த வலிகளையும் தாங்கிக் கொண்டு நகர்ந்தால் பிற்காலத்தில் நம்மளை அன்பாக நேசித்து அவர்களோடு தோளோடு வைத்து நம்மளை ரசிப்பார்கள். இதன் மூலம் பல பேர் பயன்பட்டு தன் ரசனையோடு வாழ்க்கையை நகர்த்துவார்கள் என்று சொன்னார்களாம். வாழ்க்கையில் வேதனைகள், ரணகலமான சில நிகழ்வுகள் நடக்கும். பிற்காலத்தில் அதுவே பயன்பாடாக மாறி ரசித்து அன்பாக நேசிக்கக்கூடிய தருணங்கள் வரும். அதுவரை பொறுத்திருங்கள். இந்த மூங்கில் கதை நமக்கு பொருந்தும் என்பதற்காக பதிவிட்டிருக்கின்றேன். சிலர் ஏளனம் செய்வார்கள், சிலர் நம் வலியை பார்த்து சிரிக்கவும் செய்வார்கள். அவர்கள் வலியை தாங்காமல் எந்த பயனும் இல்லாமல் மடிந்து போவார்கள். வலியை தாங்கினால், அந்த வலியை தாங்கி பயணித்தால் ஒரு காலகட்டத்தில் நம்ம மகிழ்விக்கக்கூடிய தருணங்கள் வந்து நம் அடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.